விக்ரம் 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 வேளா வேலைக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா விக்ரம் பேரை சொல்லாம வேற என்ன பண்ணுவேன்? அந்த அயோக்கிய பைய உன்னோட மனசையும் கெடுத்து என் நிம்மதியை அடியோட கடுத்துட்டான். இத பார், இன்னொரு தடவை அந்த தரித்திரம் பிடிச்ச பைய பேரை சொன்ன உன் நாக்க வெட்டி எறிஞ்சிருவேன். நீங்க என்னோட நாக்க வெட்டி தான் விக்ரம்ங்கிற பேர் சொல்றத நிறுத்த முடியும். ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிற விக்ரம இங்க யாராலையும் அழிக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நான் விக்ரம்ங்கிற பேரை சொல்லித்தான் இங்க இருப்பேன், விக்ரம்ங்கிற பேரை சொல்லித்தான் உயிர் வாழ்வேன், விக்ரம்ங்கிற பேரை சொல்லித்தான் சாவேன். 3 நாள் உனக்கு சாப்பாடு போடாம பட்டினி போட்டா உயிர் வாடுறதுக்கு வேண்டியது விக்ரமா சாப்பாடுன்னு தெரிஞ்சிடும். இன்னும் விக்ரம் க்ளோஸ் பண்ணிட்டேன். முடிஞ்சு போன கணக்க இந்த ராஜதுரை திருப்பி பார்க்க மாட்டான். க்ளோஸ் பண்ணிட்டியா? கணக்கு இப்பத்தானே ஆரம்பிச்சிருக்கு. என் பொண்ணுக்கு ஒன்ன பிடிக்கல, இங்க இருந்து போயிடு. உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்ட கட்டாத. நான் இல்லாத சமயத்துல வந்து சொந்த பொண்ணுகிட்டே வியாபாரம் பண்ணின நீ ஒரு மனுஷனா? அவ ஏன் பொண்ணு. வியாபாரம் பண்றனோ இல்ல விவகாரம் பண்றனோ அது உனக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. சம்பந்தம் இருக்கு. நீ அவளுக்கு அப்பனா இருக்கலாம், ஆனா நான் அவளுக்கு தாலி கட்ட போற காதல.
என் பொண்ணுக்கு தாலி கட்டுறவன் வீராதி வீரனா இருக்கணும், சூராதி சூரனா இருக்கணும், நல்ல ரத்தம் ஓடுறவனா இருக்கணும். போயும் போயும் ஒரு தருதலைக்கா என் பொண்ணை கொடுப்பேன். நான் உன் பொண்ணை குடுன்னு கேட்கறதுக்காக வரல, அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். ஆஃப்டர் ஒரு பாக்ஸரை ஜெயிக்க வக்கில்லாதவ நீ என் பொண்ணையே கேக்குறியா? மிஸ்டர் ராஜதுரை, 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்காது. மனுஷன் வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான். அன்னைக்கு என்ன மோசம் பண்ணி ஜெயிச்சீங்க. ஏய், என்னடா மோசங்கசன் அளக்குற? நான் உனக்கு மோசம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு அங்கேயே உனக்கு முடிவு கட்டியிருப்பேன். ஏய், நீ பேசாத. மிஸ்டர் ராஜதுரை, இன்னொரு பாக்ஸிங் அரேஞ்ச் பண்ணு. நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன். எந்த ரூல்ஸும் இல்லாத ஒரு ஃப்ரீ ஸ்டைல் பாக்ஸிங் அரேஞ்ச் பண்றேன். அந்த பாக்ஸிங்ல நீ ஜெயிச்சா நான் உனக்கு கொடுக்க போற பரிசு என் பொண்ணு. இல்ல நான் கையால் ஆகாதவன்னு மன்னிப்பு கேளு, மன்னிச்சு விட்டுறேன். Shut up. இப்ப நீ என்னமோ சொன்னல, சாகசங்கிறது நல்ல ரத்தத்துல தான் இருக்கும்னு. இப்ப நான் சொல்றேன் கேளு. நீ அரேஞ்ச் பண்ண போற பாக்ஸிங்ல ஜெயிச்சு உன் பொண்ணு அடையாம போனா நான் எங்க அப்பனுக்கு பிறந்தவன் இல்ல. I appreciate you. I don't want your appreciation. ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். இந்த விஷயம் பிரேமாக்கு தெரியக்கூடாது. சரி, சொல்லல. சொல்லிட்டினா உன்ன மாதிரி கொடுத்த வாக்கு தவறவன் இல்லனா இந்த பாக்ஸிங்ல ஜெயிச்சு நான் யாருன்னு காட்டினதுக்கு அப்புறம் உன் பொண்ணு உன் வீட்டுல இருந்து நேரா மனவரைக்கு கூட்டிட்டு போறேன். சேலஞ்ச். Yes, it's a challenge. அங்கிள், ஏன் இப்படி வாக்கு கொடுக்குறீங்க? நீ ஒன்னும் பயப்படாது. அவனாவது ஜெயிக்கிறதாவது. டோன்ட் வரி. அங்கிள், நான் என்ன வெற்றியோட வாப்பா. இன்னைக்கு நீ போடுற பாக்ஸிங் விளையாட்டு இல்லப்பா. ஒரு பொண்ணோட வாழ்வும் அவ சாவும் அதுல அடங்கி இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, உன் ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும்.
நல்லா பாரு, இன்னும் 10 நிமிஷத்துல உன் விக்ரம் ரத்தங்கக்கி. என்ஜாய் யுவர் செல்ஃப். சீக்கிரம் வந்து. ஏய், டேக் கேர் ஆஃப். ஏய், உட்கார். Bloody fuckers. Vikram. No.